சிலருக்கு ராகு தசை அடுத்து வரப்போகுது. பையன் 10th போகிறான், பொண்ணு 10th போகிறா, +2 போகிறா. அவள் +2 போனதுமே ராகு தசை வருது. அப்போ ராகு தசையில் படிப்பை பிடிச்சி ஒழட்டி விட்டுரும், அல்லது படிக்க மாட்டாங்க, படிப்பு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரியான பயம் இருக்கும் சிலருக்கு. இது வேறு யாருக்கு இருக்காது, ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு, ஜோசியம் படித்தவங்களுக்கு தான் இருக்கேன். அப்போது இவங்களுக்கு இந்த ராகு கேதுனால படிப்பு தடைபடுமா அப்படின்னாக்க அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. சிலருக்கெல்லாம் ராகு கேது தசை வந்துச்சுன்னா பிரமாதமாக படிப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோட அல்லது உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோட அல்லது வக்ரம் பெற்ற கிரகத்தோட அல்லது கேந்திர திரிகோணங்களில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகத்தோட கேது சேர்ந்திருந்ததுன்னா அவங்க பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கான யோகம் உண்டு. சார் கேது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சார் ஒருத்தருக்கு பிஹெச்டி பர்ஃபெக்டாக முடிப்பாங்க, இல்லாட்டி அதில் சமாளிஃபிகேஷன் பண்ணித்தான் முடிப்பாங்கங்கிற மாதிரியான பிஹெச்டியாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ராகு கேது திசை வந்தால் பாதிக்கும்னு அர்த்தம் இல்லை படிப்பை. 2ல் ராகுவோ கேதுவோ தனிச்சு நின்று பாதிக்கப்படுற மாதிரி நின்னா மட்டும்தான் அவங்க படிப்பை